அதனால் வித்யாபியாசம் எப்படி தெரியுமா? நதிக்கு ஸ்நானத்துக்கு போகிற போதே சொல்லிண்டே போவாள், ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வர்ற போது சொல்லிட்டு வருவாள், பேச்சு தோச்சின்னு இருக்கிற போது சொல்வாள். ஏன்னா அவளுக்கு புஸ்தகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஹிருதயத்தில் இருக்கு. எப்பப்பெல்லாம் காலம் கிடைக்குதோ போய் எப்பெல்லாம் திரும்பிட்டு இருப்பாள். அப்படிதான் நாங்கள் எல்லாமே அபியாசம் பண்ணியிருக்கோம். வித்யாபியாசம் 4:30 மணிக்கு குருகுலத்துக்கு கிளம்புற பல தேய்ச்சிட்டு குளத்தை கிளம்புற போது கூட அழைச்சிட்டு போகிற போதே சொல்லிட்டு போயிடுவாள், திரும்பி வர்ற போது உபதேசம் சொல்லிட்டே வந்துடுவாள். அதுதான் அந்த நாளில் பாடக்கிரமத்தினுடைய அடையாளமே அதான். கிளாஸு டைம், அதுக்கு ஒரு கட்டடம், அதுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஏற்பாடு, இதெல்லாம் கிடையாது. நாள் குடும்பத்தில் வச்சுருப்பாள். எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அவகாசம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் பாடம் நடக்கும். அதனால் வால்மீகி வர்றபோது சிஷ்யாளோடு வர்றபோது வெறுமனை வர்ற வழக்கம் இல்லையே, ஏதாவது பாடங்கள் சொல்லியிருந்தானே வருவாள் ரிஷிகளுடைய குணம். அது மாதிரி குழந்தைகளே எந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணியிருக்காளோ குசல்வாளுக்கு அதை கானம் பண்ண சொல்லி சிரவணம் பண்ணி வராளாம், திரும்ப ஒப்பிக்க சொல்லி அதை சிரவணம் பண்ணி வராள். குழந்தைகள் அதை வீணா வாத்தியத்தோடு கையில் வீணையை வச்சுட்டு இப்படி கானம் பண்ணி ராமாயணத்தை கானம் பண்ணி வராளாம் குழந்தைகள். அயோத்தியா ஜனங்கள் முதல் குசலவாளை பார்த்தாள். அதுக்கு முன்னாடி குசலவாளை பார்க்கல குழந்தை அயோத்தியா நகர வாசிகள். குசலவாளை முதல் பார்த்த உடனே என்ன தோணித்தினாள்? பிம்பாதிவோ திருதௌ பிம்பௌ ராமதேஹா ததாபரௌ. குசலவாள் 2 பேரையும் பார்க்குற போது ராமனுடைய சரீரத்தில் ஒத்தி எடுத்த விக்கிரகம் மாதிரி தோன்றதாம். குழந்தையா 2 ராமன் நடந்து வரானோன்னு தோன்றதாம். பிம்பாதி திருதௌ பிம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காளாம். அதனால பிள்ளையார் சதுர்த்தி பாருங்க, சாட்சிகள் மாத்திரம் பூஜை பண்ணி வச்சுட்டு அடுத்தாத்துக்கு போகிறாருன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் பிள்ளையார் இருக்கும். இந்த மாதிரி எல்லோரும் ஒரே மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வரான், ஒரே அச்சில் பார்த்து வர சொல்கிறோம். இந்த நாளில் கையால் பண்ணாலும் வித்தியாசம் இருக்கும். ஒரே அச்சில் பார்த்தா எல்லாத்துலையும் ஒரே மாதிரி பிள்ளையார். அது மாதிரி ஒரு ராமனுடைய பிம்ப சரீரத்தில் ஒத்தி எடுத்த விக்கிரமோன்னு தோன்றதாம். பிம்பாதிவோ திருதௌ பிம்பௌ ராமதேஹா ததாபரௌ. ஆச்சரியப்பட்ட ஜனங்கள். இதை எதற்காக சொன்னார் வால்மீகி? வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிற போதே சந்தேகப்பட்ட விஷயத்தில் இது ஒன்று. உலகத்தில் 100 கோடி ஜனங்கள் சொன்னார், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாதே, ரூபத்தினாலையும் சரி குணத்தினாலும் சரி வித்தியாசமாக தானே இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டாள். அப்படின்னு ஆரம்பிக்கப்படுறதே ராமாயணம். அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்கிற மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காளாம். ராமாயணத்தை கானம் பண்ணி வராள். அப்படி ஒன்றும் கிட்டக்க குழந்தைகள் அயோத்தியா வாசிகள் முதல்ல இப்போதானே குசலவாளை பார்க்குறாள். நீங்கள்லாம் யார் என்னன்னு கேட்டாள். எந்த ஊருன்னாள்? முதல்ல யாரையாவது பார்த்தா நீங்கள் எந்த ஊர் என்னன்னு கேட்கறது இல்லையா? அந்த முறையில் கேட்டாள். குழந்தைகளுக்கு ராமனுடைய புத்திராளுங்கிறது தெரியாது. அதனால் குழந்தைகள் என்ன சொன்னாள்? வால்மீகி சிஷ்யாள்னு பதில் சொன்னாள். 2வது அந்த காலத்தில் குருவை தான் சொல்லிக்கிற வழக்கம், மாதாபிதாக்களை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிற வழக்கம் இல்லை. துரோண சிஷ்யஞ்ச மாம் வித்தி ஏகலைவனுடைய சரித்திரத்தில் அப்படி தான் அறிமுகப்படுத்திக்கிறேன். அதனால தான் தகராறே வர ஆரம்பிச்சது. நான் துரோணனுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினான் அவன். அது மாதிரி குருவைத்தான் என்ன வித்தியை வச்சு தானே நம்முடைய தைரியம். அதனால் குருமுகமாக தான் அறிமுகப்படுத்திக்கிற வழக்கம். அதனால் வால்மீகி சிஷ்யாள் சொன்னாள். அந்த வார்த்தை இருக்கை வால்மீகி சிஷ்யாள், நாங்கள்லாம் வால்மீகி சிஷ்யாள் அப்படின்னு அவன் குழந்தைகள் பேசுகிற பேச்சு மதுரஸ்வர பாஷிணோ, அதுவே வீணாநாதம் மாதிரி இருக்காம். அந்த வாக்கியமே வீணாநாதம் மாதிரி இருக்காம். மதுரஸ்வர பாஷிணோ, நல்ல உத்தமாவுடைய பேச்சு இது மாதிரி இருக்கும். சில பேர்கிட்ட ஏதாவது நீங்கள் யாரும் இல்லை, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன பண்ண பாரு நாய் மாதிரி விழுந்து படுங்க. நல்ல உத்தம குணசம்பத்தி உள்ளவாளன்னு. அதனால் நாங்கள்லாம் வால்மீகி சிஷ்யாள் அப்படிங்கிற அந்த சொல்லி வீணாநாதம் மாதிரி இருக்காம அந்த துவனி பேச்சே எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுலேருந்து அவள் கானம் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுலேருந்து பிரிக்கணும். அங்கேருந்து அஸ்வமேத மண்டபத்தை நோக்கி வந்தாள். சுவாமி வால்மீகி வந்த உடனே ராமன் வரவேற்றாள். முறையோடு எப்படி ரிஷியில் வரவேற்கிற வழக்கமோ அந்த மாதிரி முறையில் வரவேற்றாள். கூட ஜனங்கள்லாம் வராளே வால்மீகியோடு. அந்த ஜனங்கள்லாம் ராமன் கிட்ட சொன்னாள். குழந்தைகள் ராமாயணம் பாராயணம் பண்ணிருந்தாள்.
அற்புதமான காரணமாக இருந்தது. ராமாயணம்னு ஏதோ புது கிரந்தம். வால்மீகி எதிர்காலம் குழந்தைகள்லாம் கானம் பண்ணி வந்தாள், பண்ணியிருந்தால் ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு ஜனங்கள் சொன்னாள். உண்மையான சர்டிஃபிகேட் எங்கேருந்து கிடைக்கணும் தெரியுமோ? நாம் கேட்காமலே கிடைக்கணும். அப்படி கிடைக்கிறது என்னை பற்றி அவர்கிட்ட 4 வார்த்தை சொல்லுங்க போனேன் அப்படின்னு சொல்கிறது சர்டிஃபிகேட் இல்லை. கேட்காமலே நம்ம சொல்லாமலே சர்டிஃபிகேட் கிடைக்கணும், பெருமைப்படுத்தப்படணும். அதுதான் உண்மை. அதாவது காளிதாசன் சொன்னான், உபன்யாசமாக இருக்கட்டும், சங்கீத கச்சேரியாக இருக்கட்டும், அது முறையோடு ஜனங்களுக்கு ராசிக்குமா அமையணும்னா என்ன பண்ணோம்னா, நீ அனுபவிக்க ஆரம்பிச்சிடும், தானே ராசிக்கத்தோடு அமைச்சிடும் சொன்னான். நீ புறத்தாருக்குன்னு சொல்லாமல் நீ ரசிக்க ஆரம்பிச்சிடும். கச்சேரி பண்ணுறவாள் அப்படியே உரிய கச்சேரி பண்ணாலும் வச்சுக்கோ, அப்படி ஜனங்களுடைய இதயத்தெல்லாம் உருக்கி எடுத்துடும். அது அந்த மாதிரி முறையில் கச்சேரி பண்ணாலும் வச்சுக்கோ, கச்சேரி முடிஞ்ச உடனே அவளே வந்து சொல்வாள், நீ கல்யாணி காலம் பண்ணாலே காதில் அப்படியே நிற்கிறது, சொல்லாமல் இருக்க முடியாத வாழால். அப்படி சொன்னால்தான் அது சரியான சர்டிஃபிகேட். கேட்காம கிடைக்கிறது பார்க்கும். அப்படி இருந்தால் சரியான முறையில் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாள் தெரியுமோ, கச்சேரி முடிஞ்சோடனே கேட்பார், இப்படி நீ கச்சேரி தேவையா அப்படின்னு கேட்டு வாங்குகிற சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, இப்படியே கொஞ்ச நாள் நீங்கள் கச்சேரி பண்ணியிருந்தீங்கன்னா தானே சுரம் லயம்லாம் சேர ஆரம்பிச்சிடும். கேட்டு வாங்குகிற சர்டிஃபிகேட் அப்படி தான் இருக்கும். குழந்தைகள் வந்து பார்த்துடும். அந்த கானத்தை கேட்டுன்னு குழந்தைகளோட வந்திருக்காளே அயோத்தியா வாசிகள், அவள்லாம் ராமன் கிட்ட தானே சொன்னாள். வால்மீகி ஒன்றும் சொல்லுங்கன்னு சொல்லலை. அற்புதமாக இருந்தது ராமாயணமாக. குழந்தைகள் கானம் பண்ணி வந்தால் நாங்கள்லாம் கேட்டோம் அப்படின்னு விட்டோம். ராமாயணங்கிற சொல்ல கேட்டோடனே ராமன் சம்பந்தமான சரித்திரங்கிறது அதுக்குள்ளே இருக்கே. ராமன் புரிஞ்சின்றால் தன் சம்பந்தமான சரித்திரத்தை வால்மீகி தொடுத்து கொடுத்துருக்காள் அப்படின்னு விட்டோம். அதனால் ஜனங்கள்லாம் ரசிக்கிறாள், ஈடுபடுறாள் தெரிந்த உடனே ராமன் என்ன சொன்னாங்க, அப்படியா ரொம்ப சந்தோஷம், யஜ்யசாலையிலேயே வச்சு நடத்தலாமே, இங்கேயே வச்சு அவகாத யாகங்கள் நடந்து வச்சுக்கோ. 24 மணி நேரம் வேலை இருக்காது. காலம்புற ஆரம்பித்தா கொஞ்சம் நாள் ஹோமங்கள் இருக்கும், சாயந்தரம் ஹோமங்கள் இருக்கும், மீதி நேரங்கள் ரெஸ்டாக தானே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம யஜ்யசாலையிலேயே இந்த ராமாயணத்தை கானம் பண்ண சொல்லலாமே அப்படின்னு சொல்லி போல பெரிய பீடத்தில் போட்டு அங்கே உட்காந்து வச்சு குழந்தைகளுக்கு ஆசனங்கள் கொடுத்து அங்கே உட்காந்து கானம் பண்ண முடியாது பண்ண சொன்னாலாம். ராமாயணம் ஆரம்பித்து நடந்துட்டு இருந்தது. அந்த ராமாயண கானம் ராமனையே உருக்க முடியாது பண்ணித்தான். சுவாமி என்ன பண்ணார்னா, பரதாதிகளெல்லாம் கூப்பிட்டு அஸ்வமேத யாகம்னா எத்தனை காரியங்கள் இருக்கணும். இந்த சாதாரண ஒரு நவாகம் ஏற்பாடு பண்ணுறது கூட எத்தனை சன்னிதானம் சேர்க்க வேண்டியிருக்கு, எத்தனை சம்பாரங்கள் தேவைப்படுறது, எவ்வளோ முன்யோதனை பண்ண வேண்டியிருக்கு. அஸ்வமேதம்ங்கிறது ஒரு வருடம் சாத்தியம், அது வருடக்கணக்காக சாத்தியம். அது அந்த யாகத்துக்கு எத்தனை சம்பாரங்கள் சேர்க்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிற போது சுவாமி என்ன பண்ணான்னா, தன் சகோதராளான பரதாதிகளெல்லாம் கூப்பிட்டாலாம். எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த ராமாயணம் எப்படி அமைந்திருக்கு தெரியுமா? மமாபி தத்பூதிகரம் பிரவக்ஷ்யதே மகானுபாவம் சரிதம் நிபோததாம். கதைக்கு நாயகன் நான், எனக்கே க்ஷேமத்தை கொடுக்க முடியாது அமைந்திருக்கே. மமாபி தத்பூதிகரம் பிரவக்ஷ்யதே, ராமனுடைய வாக்கால் கொடுத்த சர்டிஃபிகேட் அது. ராமாயணம் எப்படி அமைந்திருக்கு தெரியுமா? எனக்கே க்ஷேமத்தை கொடுக்க முடியாது அமைந்திருக்கு. வாஸ்தவமான க்ஷேமத்தை கொடுக்க முடியாது அமைந்திருக்குன்னு ராமன் சொன்னது மரியாதா வாசகமோ உபசாரத்துக்கு சொன்னதோ இல்லை. இந்த ராமாயணம் கேட்டோன்னா சீதையோடு சேர்ந்தான்னு பின்னாடி உத்தரகாண்டத்தில் பலஸ்ரீ சொல்ல போகிறார் வால்மீகி. அதனால தான் வால்மீகி சமாகமம் பிரவாசாந்தே லபதே சாபி பாந்தவை ஒரு பலஸ்ருதி சொன்னால் யுத்த காலத்தை சொல்ல போது பிரிஞ்ச தம்பதிகள் சேர்வாள். பிரிஞ்ச தம்பதிகள் இல்லை, பிரிஞ்ச உறவினர்கள் சேர்வார்கள். சமாகமம் பிரவாசாந்தே லபதே சாபி பாந்தவை, சேர்வாளானால் சேர்ந்திருக்கேன் நான். இந்த ராமாயணம் கேட்ட பாக்கியம்தான் சீதை பின்னாடி வந்து ராமனோட சேர போகிறாள். உத்தரகாண்டத்தில் அதை பற்றி விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் வால்மீகி. ராமன் சொன்னால் மமாபி தத் பௌதிகரம் பிரபக்ஷதே, எனக்கே க்ஷேமத்தை கொடுக்க முடியாமல் இருந்திருக்கு. அதனால் யார் யார் எந்த காரியம் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, எல்லாரும் உட்காந்து ராமாயணம் கேளுங்கோ.
மமாபி தத்பூதிகரம் பிரவக்ஷ்யதே மகானுபாவம் சரிதம் நிபோததாம். அற்புதமாக அமைந்திருக்கு இந்த ராமாயணம். எல்லாரும் உட்காந்து சிரவணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பரதாதிகளை மீதி காரியங்களை விட்டுட்டும் உட்காருங்கோ சொல்லி சக்கரவர்த்தி, அதுவும் பரதன் யுவராஜா, அவர்களெல்லாம் உட்காந்து லட்சுமணன் பரதன் யுவராஜாவாக்கினாள் சுவாமி பட்டாபிஷேகத்திலே. அவள்லாம் சக்கரவர்த்தியான பிரபு ராமன், யுவராஜாவான பரதன், அவள்லாம் உட்காந்து ராமாயணம் சிரவணம் பண்ண ஆரம்பிச்சாள் சொன்னான். அத்தனை பேரும் உட்காந்து ராமாயணம் சிரவணம் பண்ணாலாம். அந்த யஜ்ஞமண்டபம் முழுக்க நிரம்பி நின்றுதான் ராமாயண கதா சிரவணத்தும் போது எப்படி சிரவணம் பண்ணினாள்னு அதையும் எழுதினாள் ராமாயணத்தில். அந்த சதஸ்ஸு எப்படி இருந்தது தெரியுமா? நாள் ராமாயணம் நடக்கிற போது ஒரு சேஷ்டை இல்லை, அரண்டை இரண்டு அசையிலை, அப்படியே பிம்பம் மாதிரி உட்காந்து சிரவணம் பண்ணினாலாம். அந்த சதஸில் இருந்த அவ்வளோ பேரும் ஆடாமல் அசையாமல் உட்காந்து சிரவணம் பண்ணிருந்தாலாம். ஆனால் கேட்டு பிம்பம் மாதிரி உட்காந்துருந்தாலாம். சிலர் உட்காந்து தூங்கிட்டே இருப்பாள், அவள் தான் பிம்பம் மாதிரி இருப்பாள். அது மாதிரி தூங்கிட்டு இருந்தாளோ அப்படின்னு நினச்சிக்க போகிறோமே நாள். கேட்டுன்னு இருக்காள், அனுபவிக்கிறாங்கிறது ஒரு அடையாளம் கிடைக்கிறதாம். என்ன அடையாளம் நாள்? கண்ணிலேருந்து ஆனந்த பாஷ்பம் விழுந்துட்டு இருக்கான். ராமாயண சிரவணம் பண்ணுற போது அத்தனை பேர் கண்ணிலேருந்து ஆனந்த பாஷ்பம் விழுதான். காளிதாசன் அழகாக வர்ணிச்சானது. ஆடாமல் அசையாமல் ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறதும் கண்ணிலேருந்து ஜலம் மட்டும் விழுறதும் எதை போல இருக்குது தெரியுமா? நாள் ஹிமனுஷ்யந்தினி பிராதா நர்வாதே பவனஸ்தலி. அந்த சதஸ்ஸு இப்படி இருந்ததுன்னு காளிதாசன் வர்ணிச்சான். நல்ல தனுர் மாதம், மார்கழி மாதம், விடியாலும் 5 மணி, அடர்ந்த காடு, காற்றடிக்காமல் இருக்கிற போது எப்படி இருக்குமோ அப்படி இருந்துன்னு சொன்னான் அவன். அந்த மாரி மாடத்து பனியை முழுக்க தன் தலையில் வாங்கிட்டு போட்டு போட்டுன்னு பனிதளத்தை மட்டும் கீழே விழுந்து கீழே விட்டுருக்கும், ஒரு அசைவு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இருந்துதான் சதஸ். வால்மீகி காளிதாசனுடைய திருஷ்டாந்தம். ஹிமனுஷ்யந்தினி பிராதா நர்வாதே பவனஸ்தலி. அந்த மாதிரி உட்காந்து சிரவணம் பண்ணினாலாம். குழந்தைகள் ராமாயணம் கானம் பண்ண ஆரம்பித்தாள். 5வது சர்க்கம் ஆரம்பம். சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா பிரஜாபதிமுபாதாஜே நிருபாணாம் ஜெயசாலினாம் ஏஷாம் சசகரோ நாமே சாகரோ ஏன காலிதா ஷஷ்டிஹ புத்திர சஹஸ்ராணி யம் யாந்தம் பர்யவாரயன் இக்ஷாகூணாம் மிருதம் தேஷாம் நிருபாணாம் ஜெயசாலி. கார்மேகம் மாதிரி ஆரம்பித்தார் வால்மீகி ராமாயணத்தை. எந்த குடும்பத்தை பற்றி பேசணும் தெரியுமா? சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா. எந்த குடும்பத்துக்குடைய பெருமைக்கு திருஷ்டாந்தமே இன்னொருத்தரை சொல்ல முடியாது. இவர் மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சூரிய வம்சம் இருக்கு. சூரிய வம்சத்தில் பிறந்த ராமனுக்கு மட்டுமில்லை, சூரிய வம்சத்தில் பிறந்த வம்சம் இருக்கு. அந்த வம்சத்துக்கே இன்னொரு வம்சத்தை திருஷ்டாந்தம் சொல்ல முடியாதாம். சர்வா பூர்வம் எம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா. அந்த பெருமைக்கு மட்டுமானால் இன்னொரு பெருமைக்கும் திருஷ்டாந்தம் சொல்ல முடியாதாம். என்ன நாள்? ஏக சக்கராதிபதியாக இருந்து தேசத்தை முழுக்க தலைமுறையாக செங்கோல் செலுத்தினாலே, இந்த மாதிரி செங்கோல் செலுத்துகிற குடும்பம்னு இன்னொரு குடும்பத்தை திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது. தேசத்தை முழுக்க பரம்பரையாக செங்கோல் செலுத்துகிற குடும்பம் அப்படின்னு சொன்னால் சூரிய வம்சத்தாங்க சுட்டி காட்டி ஆகணும். தேசம் முழு ஜென்ம தலைமுறையாக தார்மிக ஆளாக இருந்தவாள், ஆட்சிக்கு ஆளாக இருந்த பரம்பரை அப்படின்னு ஒரு குடும்பத்தை சுட்டி காட்டுறான்னா சூரிய வம்சத்தான் சுட்டி காட்டணும். வால்மீகி ஆரம்பிக்கிற போதே என்ன அர்த்தம் சொல்லுவாள் தெரியுமா? பேசுகிறதா இருந்தால் அந்த மாதிரி உள்ள குடும்பத்தை பற்றி தான் பேசணும். நிருபாணாம் ஜெயசாலினாம். வெற்றியை தவிர எந்த குடும்பத்துக்கு இன்னொன்று தெரியாதோ. நிருபாணாம் ஜெயசாலினாம் ஏஷாம் சசகரோ நாமே சாகரோ ஏன காலிதா. எந்த குடும்பத்தினால சமுத்திரம் தோண்டப்பட்டதோ, சமுத்திரம் சகரனால சூரிய வம்சத்தால் தான் சமுத்திரம் நமக்கு கிடைச்சது. சகரன்னு ஒரு ராஜாவை யாகம் பண்ண ஆரம்பித்தான். அதில் சில தேவைகள் ஏற்பட்டது. அப்போ தேவலோகத்துடைய நதியை கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்தது.
அதுலேருந்து சமுத்திரங்க குழந்தைகள் தோண்டினாலே சகரால் 60,000 பேர் பூமி அந்த பள்ளம் நிரம்பி அதுலேருந்து சமுத்திரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த குடும்பத்தினாலும் சமுத்திரம் தோண்டப்பட்டதோ ஏஷாம் சகரோ நாமே சாகரோ ஏன காலிதா ஷஷ்டி புத்திர சஹஸ்ராணி எம் ஜாந்தம் வர்யவாரயன்னே. அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறோம். அப்படி ஆரம்பித்து அந்த குடும்பத்துடைய பெருமையை சொல்லி அயோத்தியாபுரிய வர்ணிச்சாள். நாம் இருந்துருக்கோமே இப்போ இந்த அயோத்தியா நகரத்துடைய பெருமையை வர்ணித்தாள். அற்புதமான க்ஷேத்திரம் அயோத்தியா க்ஷேத்திரம். சரையூ நதியை பார்த்தாலே தெரியுது அந்த இந்த க்ஷேத்திரம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. கலி இவ்வளவு நாளாக விட்டும் சரையூ நதியுடைய கம்பீரத்தை பார்க்குற போது அழகா அயோத்தியா க்ஷேத்திரம் எவ்வளோ பெருமையோடு ஒரு சொன்னான். அது சில பேருடைய மேதாவிலாசத்தை எப்படி இப்படி கணக்கு போட முடிந்தது அவனாலே அப்படின்னு புரிஞ்சுக்க கூட முடியல. அதில் ஒருத்தன் சாணக்கியன். சாணக்கியுடைய மேதாவிலாசத்தை என்னமா கணக்கு போட்டான்னு கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு முதல்ல இன்னொரு விஷயத்தை அதுக்காக ஆரம்பிக்கல, ஆனால் அந்த விஷயம் நினைவு சொல்கிறேன். அவன் எழுதியிருக்கான், கலியுகம் பிறந்து 5000 வருஷம் ஆச்சுன்னா அரசாங்கமே புண்ணிய நதிகளெல்லாம் கெடுத்துடும். சாணக்கியன் எழுதியிருக்கான், சுவாமி 5110 வருஷம், இந்த 100 வருஷத்துக்குள்ள நதிகளில் கொண்டு ட்ரைனேஜை விடுறதுன்னு ஆரம்பிச்சது கவர்மெண்ட்டு. 5000 வருஷம் கலியுகம் தாண்டிடுச்சுன்னா புண்ணிய நதிகளை அரசாங்கமே கெடுத்துடும். இதில் என்ன அதிசயம்னா எதை வச்சு கணக்கு போட்டான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை கூட வியாக்கியாதாக்கள் ஆச்சரியப்பட்டிருக்கான். இந்த கணக்கு எதை வச்சு போட்டான் அப்படின்னு ஒருத்தராலையும் கணக்கு பண்ணிக்க முடியலை. அது மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்கான். அதை சொல்கிறதுக்காக தான் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இது நினைவு வந்தது. ஒரு கிராமம் சுபிட்சமாக இருக்கா, நல்ல புஷ்டியாக நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கான்னா நீ எதை பார்க்கணும் தெரியுமா? காளிதாசன் சாணக்கியுடைய திருஷ்டாந்தம். கிராமத்துக்குள்ளே போய் பார்க்காதே, கிராமத்துடைய எல்லையில் இருக்கிற குளம் அரச மரம், இந்த ரெண்டையும் பாரு, கிராமம் எப்படி இருக்கணும்னு காட்டி கொடுத்துரும். எவ்வளோ அழகான திருஷ்டாந்தம். இப்போ இந்த கிராமங்களை போய் பாருங்க, இந்த ரெண்டு தான் வீணாக இருக்குது. கிராமம் வீணாக அது அடையாளம். கிராமம் எப்படி இருக்குது, நன்னா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டையும் பாரு போகும். கிராமத்துடைய எல்லையில் இருக்கிற குளம், அந்த குளத்தங்கரில் இருக்கிற அரச மரம், அரச மரத்தான் சொல்லியிருக்காங்க, மரத்தை பாருன்னு புதுசாக சொல்லலை. இந்த ரெண்டையும் பார்த்தாலே கிராமம் எப்படி இருக்கும்னு காட்டி கொடுத்துரும். இந்த ரெண்டும் கிராமத்துடைய சுபிட்சத்துக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது இதை விட ஒரு அடையாளம் உண்டா? நம்ம நாளெலாம் அவ்வளோயும் கெடுத்து வச்சோம். எல்லா குளமும் வெறும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி கண்ட குப்பையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மூட முடியாது பண்ணி எல்லாம் எடுத்து புண்ணிய நதிகளெல்லாம் கெடுத்தாச்சு. ஆனாலும் சரையும் இன்றைக்கும் சுத்தமாக இருக்குது. அது ராமனுடைய சரணம் பெற்ற நதியும் ஒன்றும் பார்க்குற போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. சரையு நதியை பார்க்குற போது எந்த அயோத்தி எப்படி பிரகாசிச்சு தெரியுமா? நாள் நானாதேச நிவாசைச்சே வணிக்பிருபசோபிதாம். அயோத்தியில் விளையிற தானியங்களை வாங்கிட்டு போகிறதுக்குன்னு பல தேசங்கள்லேருந்து வியாபாரிகள்லாம் மூட்டை மூட்டையாக பவுரை வச்சுன்னு காத்துட்டு இருப்பாளாம் அயோத்தியில் வந்து. வியாபாரிகளுடைய குணம் அது. தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்தவாளுக்கு நன்னா தெரியும். அறுவடை ஆரத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே அங்கேருந்து திருநெல்வேலி ஜில்லா, திருநெல்வேலி, கேரளா, கர்நாடகாவிலேருந்துலாம் வந்துடுவான். வியாபாரிகள் வந்து வயலை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வயலுக்கு யார் முதலாளின்னு பார்த்து முன்னாடியே அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு போயிடுவான். அன்றைக்கி இவ்வளோ மூட்டை கொடுத்துருக்கோம், இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன். அது பயிர் வரத்துக்கு முன்னாடியே பயிரை பார்த்த உடனே மூட்டைக்கு இந்த விலைக்கு எடுத்துக்கிறேன்னு பணம் கொடுத்துட்டு போயிடுவான். அது வியாபாரியுடைய குணம் அது. அது மாதிரி அயோத்தியா நகரத்தில் விளையிறதே தானியங்கள், அதை வாங்கிறதுக்குன்னு வியாபாரிகளாக மூட்டை மூட்டையாக பணத்தை வச்சுன்னு காத்துன்னு இருப்பான். காத்துன்னு இருப்பான்னு மட்டும் சொல்லலை வால்மீகி. அந்த பதங்களை ரசித்து பார்க்குறவாளுக்கு தெரியும். வணிக்பியி அன்விதாம் சொல்லலை, வணிக்பியி உபசோபிதாம் சொன்னான். வியாபாரிகள் இருந்தால் தான் தேசத்துக்கே சோபை. எந்த தேசம் நல்லா இருக்கும் தெரியுமோ? எந்த தேசத்தில் நிறையா வியாபாரிகள் இருக்காலும் அந்த தேசம்தான் பெருமையோடு இருக்கும். பம்பாய் எதனால் பெருமைப்படுத்துகிற சொல்லுவாங்களே, இந்தியாவுக்குள்ளே எத்தனையோ சிட்டி இருக்குது, பம்பாய்க்கு எதனால் பெருமை, அங்கே தான் வியாபாரிகள் நிறையா இருக்காள். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு எதனால் பெருமை, அங்கே தான் வியாபாரிகள் நிறையா இருக்காள். எந்த தேசம் வியாபாரிகள் நிரம்பி இருக்காளோ அந்த தேசம்தான் சுபிட்சமாக இருக்கும், பெருமையோடு இருக்கும். எனக்கு உபசோபிதாம் வாழ்க்கை வியாபாரிகள் நிரம்பினால தனியான ஒரு பெருமையோடு இருக்குமாம். அயோத்தி சோபையோடு பிரகாசிக்குமாம்.
பாரத தேசத்திலே பெருமையோடு பிரகாசித்த தேசம் அயோத்தியா நகரம். நான் வியாபாரி இருக்கிற இடம் சொன்னான். இந்தியாவிலே பம்பாய் சொல்கிற மாதிரி இருக்கும். மாதிரி பாரத தேசத்துக்கே பிரகாசமான ஒரு க்ஷேத்திரம் பிரகாசித்தான் வியாபார ஸ்தலமாய். அந்த அளவுக்கு தனதானிய சமிருத்தி இருந்தது. அதனால் எப்படி இருந்தது தேசம், ஜனங்கள் எப்படி இருந்தால் தெரியுமான்னு நான் அங்கே நாஸ்திகன் கிடையாது, பசியினால சோபர்கள் கிடையாது. எல்லாத்துக்கும் வால்மீகி ராமாயணத்தில் நானும் இன்றைக்கி 2ஆம் நாள் கதை முடிய போகிறதும் இன்னும் ராமாவதாரம் கூட வரல. இப்படி நான் ராமாயணம் சொன்னேன்னா இப்படி ராமாயணம் முடிக்க போகிறேன். வேகமாக கதையை கொண்டு போகணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் பதங்கள் நினைவு வர்ற போது அதை தாண்ட முடியலை. வால்மீகி அழகாக வர்ணிக்கிறான். ஒவ்வொரு பதமும் ரசிக்கணும். நான் வித்வான் நஜ நாஸ்திகா அயோத்தியா வர்ணம். நான் அவித்வான் நான் வித்வான். அயோத்தியில் படிக்காதவனே கிடையாது, வித்வானா இல்லாதவனே கிடையாது, எல்லாரும் வித்வான் நாள் படித்தவாள் சொன்னாள். அதனால் என்ன லாபம் நாள் நாஸ்திகா, அதனால் நாஸ்திகனே கிடையாது அப்படின்னு சொன்னான். படிக்காதவன் இருக்கிற இடத்துல நாஸ்திகம் பரவும். படிக்காத ஜனங்களானே நாஸ்திகன் ஆக்கின்னு இருக்கான் லோகத்தில். நான் வித்வான் நஜ நாஸ்திகா, வித்வானா உள்ளாவே கிடையாது, நான் நாஸ்திகனே கிடையாது அயோத்தியிலே நினைச்சான். வித்தை அப்படி இருந்திருக்கிறதுனால இது படிப்பு எல்லாமே ஆஸ்திகத்தை விருத்தி பண்ணுற படிப்பாகவே இருந்திருக்கு. நான் அந்த நாளில் இருக்கணும். நம்ம நாளில் படித்ததையே நினைவிச்சு பாருங்க முடியாது. அறஞ்செய்ய விரும்பு ஆலயம் தொழுவது சாலவன் என்று அன்னியம் பிதாவும் முன்னர் தெய்வம் அப்படி தானே நாம் எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த பிரபக்தன் சொல்வாள். சிறுத்தொண்ட நாயனாருடைய சரித்திரம், கண்ணால ஜலமந்திரம் சரித்திரம். குழந்தைய சிவபக்தாளுக்கு ஆதித்யம் அணிவிக்கிறதுக்காக குழந்தைய பார்க்க பண்ணணுமே. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காள் குழந்தைய. அந்த குழந்தை அழைச்சிட்டு வரணுமே. எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி வச்சு அவரை ஆகாரமாக்கி கொடுக்கணும் அந்த சிவபக்தனுக்கு. அந்த குழந்தைய அழைக்கிறது போராடாம் ஸ்கூலுக்கு. அங்கே பாடம் நடந்துருக்கான். என்ன நடந்துருக்குன்னு நாள் உபாஸ்ய ஏகோதிபதி பசூனாம் சமர்ச்சனியாஹி ததீய பக்தா. வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துருந்த காலம். உபாஸ்ய ஏகோஹி பதி பசூனாம், உலகத்தில் அண்ட வேண்டிய தெய்வம் ஒன்று உண்டுனா பரமேஸ்வரன் தான். சமர்ச்சனியாகி ததீய பக்தா, நம்ம நமஸ்காரம் பண்ண தகுதி உள்ளவாள் சொல்லணும்னா பரமேஸ்வர பக்தால் தான், சிவபக்தால் தான். உபாஸ்ய ஏகோஹி பதி பசூனாம் சமர்ச்சனியாகி ததீய. 4 வயசு குழந்தைக்கு அது மாதிரி பாடம் நடந்ததுனா அந்த குழந்தைகள் எப்படி வருவாள் என்ன சொன்ன, அதில் என்ன சந்தேகம்? அந்த குழந்தைகள் பரவ பக்தாளாக வருவதில் என்ன சந்தேகம்? அதனால பாடங்கள் இப்படி இருந்தது. இப்போ பகவத் சம்பந்தமான விஷயமே ஸ்கூலில் இல்லைன்னு மட்டுமில்லை, நம்ம குடும்பங்களையும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆக்கிட்டோம். குழந்தைகளெல்லாம் என்ன சொல்லிட்டு தெரியும், மேலே படி அதை படி இதை படி பரீட்சை பண்ணி பாஸ் பண்ணி படின்னே விருத்தி பண்ணி விட்டுருவோமா இருக்கும். படிப்பு பணம் இந்த 2 தவிர எதை பற்றியும் முக்கியமில்லை, எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு எண்ணத்தை ஏற்படுத்திடுறோமே. அதனால தான் படித்து பெரியவனாய் சம்பாதிக்க ஆரம்பிக்க விட்டு அப்பாவையே பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறான் இல்லையா. பணத்தையை தவிர பதவியை தவிர வேறு எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம்னா அப்பா அம்மா உள்பட கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தானே வியாக்கியானம் கிடைக்கிறது இல்லை. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து அன்னையும் பிதாவும் முன்னேறியும் சொன்ன மாதிரி மாதர் பக்தி பிதிருபக்தி ஆலயத்து விசுவாசம் இது மாதிரி பகவத் குணங்களில் நீங்களும் அழிச்சுட்டு வரணும் குழந்தைகளை. அவள் வரேன்னாவோட நீ ஒன்றும் இல்லை. சிலதை சொல்லணும் தோன்றது, ஆனால் டைம் இல்லை. நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா, உள்ள பிராமண சமூகத்தில் உள்ள பெரிய குறை என்ன தெரியுமா, அது ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம குழந்தைகள் எத்தனை தப்பு பண்ணட்டும் அதை தப்புன்னே நாம் அங்கீகரிக்கிறது இல்லை. நம்ம குழந்தை எவ்வளோ தப்பு பண்ணினாலும் தப்புன்னு ஒத்துக்க மாட்டோம். ஒரு இப்படியாக சொல்கிறாருந்தா யாராவது நம்மகிட்ட வந்து உங்கள் பையன் என்ன சார் எப்போ பார்த்தாலும் கையிலேயே கட்டின்னு இருக்கானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னது சார் இதெல்லாம் கவனிக்கிறேன், எதை கட்டினா உமக்கு என்ன அப்படின்னு சீருவோம். என்ன சார் உங்கள் பையனை எப்போ பார்த்தாலும் ஷீட்டாடின்னு உட்காந்துருக்கானே அப்படின்னு சொன்னால் நானே அப்படி தான் சார் இருந்தேன், நீர் இதெல்லாம் தலையிடாதீன்னு அப்படிமா. என்ன சார் உங்கள் பையனை எந்த ஹோட்டலில் வேணாலும் முகுந்து எதை வேணாலும் சாப்பிட்டுன்னு இருக்கானேன்னா நீர் எதுக்கு சார் இதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசுகிறீர்கள். அவன் எந்த தப்பு பண்ணுறான்னு ஜனங்கள் யார் சொன்னாலும் அதை தப்புன்னு கூட நாம் அங்கீகரிக்க மாட்டோம். இந்த நிலையில் இருக்கோம் இல்லையா.
இதில் என்ன அதிசயம் கேளுங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் யாராவது ஒரு குழந்தைகள் ஏதாவது நவாகம்னு வந்து பிரவச்சனத்தில் ஒரு 2 நாள் உட்காரட்டும், கோவிலில் போய் விஷ்ணுதாஷ்டாமன் உட்காந்து பாராயணம் பண்ணட்டும், பதனைன்னு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணட்டும். அப்படியே அது தெரிஞ்சுன்னா அப்பா நடுங்கி போயிடான். பத்திரியை கூப்பிட்டு சொல்கிறான், உன் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடி, நேற்று பார்க்குறேன் கோவிலில் உட்காந்து விஷ்ணுதாஷ்டாம் பாராயணம் பண்ணுறான், இது விஷ்ணுதாஷ்டாம் பாராயணம் பண்ணுற வேண்டாம் வேஷாடி, நானே பண்ணுறதில்லையே அவன் எந்த பண்ணான். பதிலில் வந்து 1/2 மணி உட்காரட்டும். அவன் ஜென்மாவே வீணாக போயிட்டா மாதிரி நடுங்கி போய் 10 பேர்கிட்ட சொல்லி அவனை திருப்பி இந்த இடத்துல கொண்டு வராத வரை நாம் தூங்குறதில்லை. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறதுல எவ்வளோ சத்தியம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். அவன் எவ்வளோ தப்பு பண்ணால் கூட அதை தப்புன்னு அங்கீகரிக்கிறது இல்லை. ஒரு 1/2 மணி வந்து உட்காந்துக்கிட்டோம் ராமாயணத்தில், 1/2 மணி பதிலில் வந்து உட்காரட்டும், 1/2 மணி நாமசங்கீர்த்தனம் பண்ணட்டும். அது அப்படியே ஜென்மாவே வீணாக போயிட்டா மாதிரி நடுங்கி அதை தடுத்து நிறுத்தினாலே நாம் தூங்குறதில்லை. இப்படி குழந்தைகளை வளர்த்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் மாதபக்தியோடு இருக்கணும், பிதிருபக்தியோடு இருக்கணும், கைங்கரியம் பண்ணணும், சாராடம் கொண்டு தள்ளிட்டு வந்துடலாம் எல்லா பசங்களும். அதுக்கு அவளை குறைச்சலி பிரயோஜனம் இல்லை. சின்ன வயசில் ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் ஒரு சத்வாசனை இல்லாமல் வளர்த்து விட்டுருக்கோம் பாருங்க. அதனால தான் கடைசி காலத்தில் நம்மையே பாரமாக்குறானவன். அது மாதிரி குழந்தை சின்ன வயசுலேருந்து குழந்தைகளை இப்படி பழக்கணும். 365 நாளும் சத்து விஷயத்தில் கொண்டு வர முடியாமல் இருக்கலாம். காலத்தினுடைய சூழ்நிலை. ஒரு 10 நாள் லீவு கிடச்சின்னு வச்சுக்கோ, தீட்சனுடைய சப்தாகம் நடக்குதுன்னா போயிட்டு வரோம்னு அழிச்சு வரணும்.